வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட்டே இல்லைனா கூட கண்டமணிக்கு வீடியோ போடுவோம், அது நம்ம தான். பாக்க நீங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ, என்ன வீடியோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நீங்க தமிழ்ல பாத்துருப்பீங்க. ஆமா சகோ, நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வளர்த்த முடிய இப்ப வெட்ட போறோம். என்ன பண்றது, வீட்டுல ஒரே டார்ச்சர், அதனாலதான் வெட்ட போறேன். இவன் எப்படி சொல்ல மாட்டானே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த முடியை வச்சுக்கிட்டு ஓவரா சளியை பிடிக்குதுங்க. நானும் என்னென்னமோ பண்றேன். தலைக்கு குளிச்சாலே போதும், அன்னைக்கு ஃபுல்லா தலைபாரம் ஆயிருது, தலைவலி எடுத்துக்குது, ஒன்னும் முடியல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தெரிஞ்சுக்கோ, குழம்பிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. அதுக்கு வெட்ட வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 1.5 வருஷமா வளர்த்துற முடி திடீர்னு வெட்டுறமே அப்படின்னு ஒரு முடிவு வேற எடுத்துக்கிட்டனா என்ன பண்றதுன்னு ஒன்னும் யோசனையாவே இருக்கு. வெட்டலாமா வேணாமா, திடீர்னு வெட்டிடலான்னு தோணும், திடீர்னு வேணான்னு தோணுது. என்ன பண்றது? மறுபடியும் முதல்ல இருந்தா சரி, ஆவட்டும், போய் முடிய வெட்டிட வேண்டியதுதான். முடி வெட்டின பிறகு நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு போதோ. ஐயோ ஐயோ, அத நினைச்சேன் சிரிச்சேன். அது பாக்கலாம். சரி சகோ, வெட்டினது அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். ஒன்னும் பண்ண முடியாது. எப்படி இது ரெட்டை மம்மலாஷ்மா போட்டு விடுறேன். என்ன உனக்கு கமலஹாசன் வேஷமா போட்டு விட முடியும்? பார்க்க முடியாது, பாத்துக்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எங்க அம்மாவோட ஆசை, அதனால இந்த முடி எங்க அம்மாவே வெட்டுற. இங்க பாரு எவ்வளவு முடியுதுன்னு. எங்க அம்மாவோட கனவு இவ்வளவு முடியும் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா இப்ப வெட்டி தள்ள போகுது. ஆசை இல்லைன்னாச்சு பசி. நீண்ட நாள் கனவு. எங்க அம்மா பாத்தீங்கன்னா மூஞ்ச காமிக்காதான், அதனால ஒண்ணும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ, மேல தூக்கி வெட்டுமா? ஐயோ பாரு முடி. அங்க பாரு எவ்வளவு ஆர்வம் பாருங்க. ஐயோ வெட்டுது. ஐயோ போச்சு. எங்க அம்மா முடி இது மாதிரி நான் வெட்டி விட்டுலான்ட்டு இருக்கிறேன். என் முடி வெட்டுனுச்சு இல்ல, ரிவெஞ்ச் எடுத்து விட்டுற வேண்டியதுதான். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஐயோ கடவுளே வெட்டுது. பாருங்க முடி போகுது. ஓ மை காட், 1.5 வருஷம் கழிச்சு. 1.5 வருஷம் ஆகி போச்சாமா? என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். பேச்சே வராது எங்க அம்மாவுக்கு. ஒரு அங்க மூஞ்ச காமிக்க முடியல. 32 பல்ல அப்படியே பிரகாசமா தெரியுது. நல்ல நேரம் வந்தா நல்ல நேரம் இல்ல, வெங்காய நேரம் இல்ல. சளி ஓவரா பிடிச்சிக்கிட்டே இருக்குது. நானும் பாக்குறேன், மாறி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. முடியல எதை போட்டு விட்டுற நைட்டில அததான் போடுறது. அதுக்குதான் வீடியோ எடுத்துருக்கிறேன், பொழப்புலாமே எடுத்துருக்கிறேன். என்னால முடியலடா. இண்டிக்கார மாதிரி ஐட்டம் பியே ஏதோ ஒரு முடிவுல டப்புன்னு வெட்டி விட்டுன்னு சொல்லிவிட்டேன். சரி போட்டும் போனா போடா. நான் என்னென்னமோ விளையாடிட்டு இருக்கிறேன் சகோ, முடி போனது கவலையில. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. இங்க பாருங்க எவ்வளவு முடி. எப்படி 1 கிலோ வருமா? ஓடியோ எவ்வளவு முடி போச்சு பாருங்க. சல்மான் கான் மாதிரி ஆயிட்டுனா இல்ல புரியல. எவ்வளவு முடி. பின்னாடி எப்படி போக முடியுங்க? என்னமா பண்ண, முடி கரைக்கு விட்டேன். எப்படி பாருங்க பின்னாடி முடி தெரியுதா? சூப்பரா இதா பைத்தியக்கார மாதிரி. முடி சின்னது, மூஞ்சி சின்னது ஆயிப்போச்சு. போட அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க. நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். விக்கு முடி தயாரி சொல்லணும். விக்கு வைக்கிற மாதிரி இவ்வளவு முடி போச்சு. யாருன்னா கேன்சர் இருக்கிறாங்க, கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். சகோ, குளிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாகி வந்தாச்சு. எப்படி இருக்கு நம்ம கட்டிங்கு, அது கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. சரி சகோ, இது முன்னாடி வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பா போயிருக்கும் நம்புறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்புறேன். சிரிப்பா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் வர போறது சிரிப்பா இருக்குமான்னு கேட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீரியஸா தான் போவோம், ஏன்னா என்னோட குமுறல்லாம் நான் சொல்ல போறேன். அதாவது சகோ, கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த முடி வளர்க்க ஆரம்பிச்சேன். அதுவும் வளர்க்கணும்னு ஐடியாலாம் இல்ல, நானும் போற போக்கில் அப்படியே முடிய விட்டேன். அது பாட்டுக்கு வளர்ந்துருந்துச்சு. ஆனா அந்த ஊருக்கு 4 பேர்னு ஒருத்தர் இருப்பானுங்களே, அவனுக்கு என்ன பண்ணானுங்க, யாரா இப்படி பொட்ட
ஆம்பளை மாதிரி முடி வளர்த்துட்டு இருக்கிறேன்னு எதுக்கு கேட்பானுங்கன்னு அவனுங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கும் புரியாது. இவனுக்கு கேட்டு விட்டு நம்ம மண்டைக்கு ஏற்றி விட்டு போயிடுவானுங்க. யாரா இப்படிலாம் நீங்க இருக்கிறீங்க? இப்ப நான் முடி வெட்டினா உங்களுக்கு என்ன 1 கோடி ரூபா வரப்போகுதா? எதுக்கு நீங்க கேட்டுறீங்க? முடி வளர்த்தனா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னா மூடிட்டு கம்முன்னு போ. எதுக்கு இப்படி கேட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிறீங்கன்னு தான் தெரியல. இது மாதிரி பாத்தீங்களா சகோ, நிறைய பேர் நம்மளை முடி வெட்டுன்னு டார்ச்சர் பண்ணாங்க. நம்ம யாரு பேச்சும் கேட்கல. நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நாம கேட்போமா, வீட்டுல தானே இருக்கிறோம், சரி வளர்த்துமேன்னு சொல்லி வளர்த்தி பார்த்தேன். ஆனா வளர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒவ்வொரு டைம் நான் தலை குடிக்க போனா போதும் சளி பிடிச்சிக்குது, தலைபாரமா இருக்குது, இதே பெருந்தொல்லையா இருந்துச்சு. நானும் ஆகட்டும் வளர்த்தலாம்னு நினைச்சிட்டு தான் வளர்த்திட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சும்மா தலை கொத்தினாலே போதும் 2 நாளுக்கு உடம்பு சரியாம ஆயிடுது. என்னடா இது கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சரி ஆகட்டும் இந்த டைம் போய் முடியை வெட்டிடலான்னு ஒரு முடிவோட போய் வெட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் மண்டையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனா அவங்க சொன்னதுக்காக நம்ம வெட்டல, நம்மளுக்காகவே தோணுச்சு வெட்டணும்னு, அதுக்காக மட்டும்தான் நான் போய் வெட்டினேன். மத்தவங்க சொல்லி கேட்கறாள் இல்ல, நம்ம எனக்கு என்ன தோணுது அதை தான் நான் செய்வேன். அது எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். கடைசியா நான் சொல்றது ஒரே விஷயம் தான் சகோ, ஒருத்தன் ஏதாச்சும் ஒண்ணு செய்யறானா அது நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுங்க, நல்லா இல்லையா கம்முன்னு நான் போட்டு மூடிட்டு வந்துடணும். அவன்கிட்ட போய் நல்லா இல்ல அது இல்லைன்னு சொன்னோம்னா வச்சுக்கோ, அவனுக்கும் டென்ஷன் ஆகும், அவன் ஏதாச்சும் பிடிச்சி நம்மளே திட்டுவான், நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். இதெல்லாம் எதுக்குன்னு தான் சொல்றேன். ஒருத்தன் ஏதாச்சும் புதுசா செய்யறானா அவனை பாத்தீங்கன்னா அவன் போக்குல விட்டுருங்க, அதுதான் அவனுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. இதுதான் நான் சொல்ல வர கருத்து. சரி சகோ, என்னதான் நம்ம சொன்னாலும் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அது நம்மளால மாத்த முடியாது. சரி, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, பாய்.